ஹாய் எவ்ரிவன், வாங்க நம்ம மட்டன் குழம்பு செய்யலாம். நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஒரு ஆனியன், 2 டொமேட்டோ, இது கூட சேர்த்து கொஞ்சம் புதினா லீவ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் இல்லைனா 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. சூடு பண்ண பிறகு கொஞ்சம் இந்த பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணுங்கள். இதோடு கூட சேர்ந்து நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியன், ஃபைன்லி சாப்ட் ஆனியன் இதில் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறும்போது இது கூட சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே வதக்கிட்டு இருக்கும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அது போன பிறகு இதோடு கூட சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டொமேட்டோ ஆனியன் மிக்ஸ், அதை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இது கூட அதை சேர்த்து கொஞ்சம் அப்படியே கரண்டியில் கிளறி விட்டுட்டு இருங்க. அப்போ மெதுவாக இதில் இருக்கிற பச்சை வாசனை கூட போயிடும். உங்களுக்கு அது செய்ய செய்ய உங்களுக்கு அந்த ஸ்மெல் மாறிட்டே வரும். அதோட கலர் கூட மாறும். லேசாக எண்ணெய் கூட கொஞ்சம் மேலே வரலாம். இப்போ இது கொஞ்சம் கரண்டியில் வதக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் குக் ஆன பிறகு என்கிட்ட இப்போது மட்டன் மசாலா இருக்குது. இது ஒரு ரெடிமேட் பேக்கெட் மட்டன் மசாலா, கிங்ஸ் மசாலான்ட்டு. உங்களுக்கு எந்த மசாலா கிடைச்சாலும் பரவாயில்ல. சப்போஸ் உங்களுக்கு இந்த மசாலா இல்லைனாலுமே வீட்டில் இருக்கிற உங்களோட ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட் இதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் இருக்கிற பச்சை வாசனை கூட போயிடும். மட்டனை நல்லா கழுவிட்டு 1/2 கிலோ மட்டன் இது கூட சேர்த்துருங்க. இது கூட சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. ஸோ இப்படி இருக்கும், நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கணும். நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு குழம்பு வரும். அதனால் அதை கூட சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே குக்கரில் 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணலாம். மட்டன் கறி ரெடி. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடி ஆயிருங்க.